வெல்கம் டு மெய்ச்சி சை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2014 பிகே அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் ஏ கஹானே ஹே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா ஒரு ஹிட் ஆச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு ஜேனரில் வந்து இந்த பாட்டு வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டை விஷுவலாக காமிச்ச விதம் ஆகட்டும், அதில் நடித்த அமீர் கானோட ஆக்டிங் ஆகட்டும், இந்த சிங்கரோட வாய்ஸ் ஆகட்டும், இந்த பாட்டோட மியூசிக் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எமோஷனலாக வந்து ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். ஸோ எனக்கு இந்த பாட்டு வந்து ஒரு எமோஷனலாக ஒரு டச்சிங்கான ஒரு சாங்காக வந்து இந்த பகவான் ஏ கஹானே ஹே இந்த பாட்டு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த பாட்டோட தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நீதான் ஆட்சி செய்யறேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கடவுளே. நான் என் வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிட்டேன் கடவுளே. என் வீட்டுக்கு கொஞ்சம் வழி காமி கடவுளே. கடவுளே, நீ எங்க இருக்க கடவுளே? சொல்லு கடவுளே, நீ எங்க இருக்க? கடவுளே, வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க, தப்பான வழிக்கு போனவங்க, துன்பத்துல சிக்கி அவங்க வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க எல்லாத்துக்குமே நீ நல்வழிப்படுத்தியிருக்க, நல்வழி காமிச்சிருக்க அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அப்படிதான் கடவுளே. நான் என் வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிட்டேன். எனக்கு ஒரு நல்வழிப்படுத்து கடவுளே. நீ நல்லபடியா என்னோட வீட்டுக்கு வழி கம்மி கடவுளே. நான் எப்படியாவது என் வீட்டுக்கு போகணும் கடவுளே. கடவுளே, நீ எங்க இருக்க கடவுளே? சொல்லு கடவுளே, நீ எங்க இருக்க? கடவுளே, உனக்கு நான் எல்லா பூஜையும் பண்றேன். என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் இருக்கோ எல்லாமே நான் என்னோட முழு நம்பிக்கையோட நான் பண்றேன். ஆனால் எனக்கு எந்த பயனும் இல்லை கடவுளே. நான் உன்னை எங்க போய் பார்க்கறது கடவுளே? கோயிலா போறேன். முஸ்லீம் மாஸ்கில் போய் என்னோட நம்பிக்கையை வெளிப்படுத்தட்டுமா? இல்லை சர்ச்சுக்கு போவா? இல்லை குருத்வார் போவா? எல்லா இடத்துக்கும் உன்னை தேடி தேடி அலைஞ்சிட்டே இருக்கேன் கடவுளே. ஆனாலும் உன்னை நான் பார்க்க முடியல. என் வீட்டுக்கு வழிகாட்டு கடவுளே. என்னோட நம்பிக்கை எல்லாமே அப்படியே விரக்தியா போகுது கடவுளே. என்னோட நம்பிக்கை ஃபுல்லாகவே விரக்தியாக போகுது கடவுளே. கடவுளே, எந்த வித சந்தேகமும் இல்லாமல் எல்லா சடங்குகளையும் நான் 100% உன்னை என்ன நானே அர்ப்பணித்து நான் உனக்காக சடங்கு பண்ணுறேன் கடவுளே. உன்னை நான் வேண்டுறேன் கடவுளே. உன்னை நான் பிரார்த்திக்கிறேன் கடவுளே. ஆனாலும் எனக்கு எந்த பயனுமே இல்லையே கடவுளே. என் வீட்டுக்கு வழிகாட்டு கடவுளே. நான் மட்டும் பண்ணல, என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி நானும் பண்றேன். அவங்களோட வேண்டுதல் மாதிரி என்னோட வேண்டுதலையும் ஒரு கொஞ்சம் பாரு கடவுளே. கடவுளே, உனக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க, விதவிதமான பேர் வந்து உனக்கு சொல்றாங்க. உனக்கு நிறைய முகம் இருக்கு, நீ நிறைய இடத்துல இருக்க. எல்லா இடத்துலையும் நான் போய்கிட்டே இருக்கேன் கடவுளே. உன்னை தேடி அலையாத பாதையே கிடையாது. ஆனா எங்க போயுமே உன்னை என்னால பார்க்க முடியல கடவுளே. கடவுளே, நீ எங்க இருக்க? எனக்கு ஒரு சின்ன குழுவாவது கொடு கடவுளே. நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை நேரில் வந்து பார்க்குறேன். ஒரு சின்ன குழு மட்டும் கொடு கடவுளே. கடவுளே, நீ விருப்பப்படக்கூடிய எல்லா விஷயமும், சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மிகப்பெரிய ஆடம்பரமாக இருக்குது. போதுமான அளவை விட அதிகமாகவே நான் உனக்கு நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ விஷயங்கள் நான் உனக்காக பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் பண்ண சொல்கிறாங்களோ எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஆனாலும் உன்னை நான் எங்கேயுமே பார்க்கல கடவுளே. எல்லா கோயிலையும் பார்த்துட்டு எங்கேயுமே நான் உனக்கு பார்க்கல கடவுளே. என் வீட்டுக்கு எப்படியாவது வழிகாட்டு கடவுளே. ப்ளீஸ், எப்படியாவது என் வீட்டுக்கு வழிகாட்டு கடவுளே. கடவுளே, நீ எங்க இருக்க கடவுளே? சொல்லு கடவுளே. ப்ளீஸ், நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க வாரேன். தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வழிகாட்டு கடவுளே. என்னோட பிரார்த்தனையை, என்னோட வேண்டுதலை நீ ஏத்துக்கோ கடவுளே. கடவுளே, எங்க இருக்க கடவுளே? ஸோ நன்றி. ஸோ இந்த வீடியோ, இந்த சாங் பார்த்தீங்கன்னா, இந்த சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எமோஷனலாகவே ரொம்பவே கனெக்டான ஒரு சாங் சொல்லலாம். ஸோ இந்த சாங் பார்க்கும்போது நம்ம எல்லா கடவுளுமே பார்க்கலாம். ஹிந்துசம் உள்ள கடவுளாகட்டும், கிறிஸ்டியானிட்டி கடவுளாகட்டும், முஸ்லீம் உள்ள கடவுளாகட்டும், குருத்வார் உள்ள கடவுளாகட்டும், குருநானக் அந்த கடவுளாகட்டும், புத்தர் ஆகட்டும், எல்லா கடவுளுமே இந்த விஷுவல் வந்து காமிப்பாங்க. இது கேட்கறதுக்கு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு சாமி பாட்டு பார்க்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஒரு எமோஷனலாக ஒரு கனெக்ட் ஆகும். சில நேரங்களில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை கஷ்டம்லாம் இருக்கும்போது நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டுவோம். ஸோ இந்த பாட்டு கேட்கறது மூலமா நம்ம லைஃப்ல உள்ள ஆசைகளாகட்டும், நம்ம லைஃப்ல பிரச்சனைகள் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம கடவுள் மூலமா, இந்த பாட்டு மூலமா கேட்கற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன முயற்சி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெய்ச்சி சைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.